ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் சென்னைக்கு நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 111 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து சாஸ்கே அவங்க கூட்டிகிட்டு போன அந்த இடத்துல வந்து உன்னை நீ செத்தாதான் இங்கேருந்து போக முடியும்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் ஷாக்காக அப்படியே முடிஞ்சிச்சு. அதை பற்றி நாங்கள் மறந்துட்டோம். ஏடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ கூட்டிகிட்டு வந்து அவனை கொல்றதுக்கு தான் இவ்வளோ பிளானா, இதுக்கு தான் அவனை ஐஸ் வச்சு கூட்டின்னு வந்தீங்களான்ற மாதிரி இருக்குது. சொன்னோமே நம்பி போய் ஏமாற்றிட்டேன்ற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போதே தெரில. வாங்க நம்ம எபிசோடில் பார்ப்போம். இங்க இருந்து முன்னேறி போகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி சாக வேண்டியது இருக்கும். என்ன சொன்னீங்க? நான் சாகணுமா? ஒருவேளை என்னோட சோல் மட்டும் எடுத்துப்பானுங்களோ? அதான் இப்போ செத்த உரைச்சி மாதிரி தான் எடுத்துப்பான். என்கிட்ட இருக்க இந்த அஃபெக்டிங் பல்ஸ்ல நீ ஒன்னு எடுத்துக்கணும் சாஸ்கே. நான் எதுக்காக இதை எடுத்துக்கணும்? இதெல்லாம் நம்பறியாடா? என்ன நடக்கும்? உன் ஷோல்டர்ல இருக்கிற மார்க் வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாபக்குறி தான். ஆனா நீ இந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டா அதோட சக்தி அதிகரிச்சு அது செகண்ட் லெவல் சாபக்குறியா மாறிடும். அதுக்கு அவன் இருக்கணுமே. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. சாபக்குறியோட சக்தி அதிகரிக்கும் போது அது உன்னோட உடலையும் அதிகமா பாதிக்கும். கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் உன்னோட உயிரையே பறிக்கும். அதுக்கப்புறம் என்னடா? To ensure you survive the transition to the second state, we must... உன்னோட சாபக்குறி செகண்ட் ஸ்டேஜுக்கு உருமாறிடுச்சுன்னு உறுதிப்படுத்தி கொடுப்போம். அதுக்கு அவன் திரும்ப எழுந்தாதானா? அந்த சாபக்குறியோட சக்தி அதிகரிச்சிருச்சுன்னா உன்னோட பலம் எங்களுக்கு சமமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல சோகமான விஷயமே, எங்களோட இத்தனை ஏற்பாடை தாண்டியும் கண்டிப்பா நீ ஒரு வாட்டி மரணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ என்ன பண்ண போறோன்னு தெரியல. இவங்களை நம்பி நீ செத்து பொழைக்கிறேன்னா விடுவானுங்களா? ஏமாத்துறமாய் இது துஷ்பயில எப்பயாவது யோசிடா. ஸோ ஒருவேளை நான் இறந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். அது எப்படி? உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தானே நாங்க இங்க இருக்கோம். போயிடாதடா. நாங்க பேரியர் நெஞ்சோட்சுவை பயன்படுத்தி அந்த சாபக்குறியோட தாக்கத்தை கட்டுப்படுத்துவோம். அப்படி செய்யும் போது நீ முழுசா இறந்து போகாம உன்னை விட்டு பாதி உயிர் தான் பிரியும். அப்படியா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட பாதி மரணத்தை முழு மரணமா மாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சொல்றது கேளு சாஸ்கே. நாங்க யாருன்றத மறந்துடாத. எங்க ஒவ்வொருத்தரையும் உரோச்சி மரதா தேர்ந்தெடுத்தாரு. இந்த அதான்டா பயமாகுது. பத்தி எங்களை தவிர வேற யாருக்கும் தெளிவா தெரியாது. வச்சு மாதிரி ஆளுங்க நேர்மையா இருக்கு. எப்படா நாங்க நம்புறது? மட்டும் உறுதியா தெரியும், கண்டிப்பா என் உயிர் பிரிய கூடாது. ஏன்னா என் வேலை இன்னும் முடியல. உங்களை நான் நம்பிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படா நம்புற? சக்கரெல்லாம் பாதிக்கப்பட்டா என்ன வருது? என்ன ஒன்னாச்சுன்னா இவங்க பார்வையே சரியில்லை. சரி, சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இவனை காப்பாற்ற முடியாது. காப்பாதான் முயற்சி பண்றாங்க. எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க, ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல, உண்மையா இருக்கிறானுங்க போலியே. ஒருவேளை இந்த மாதிரி எடுத்துட்டு போனாதான் உரைச்சிக்கு எழுப்பாவும் போல இருக்கு. முழுசா அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும்ல. எப்படி மாறி நிற்க போறானோ? இதான் இவங்களமா ஆயிடுவான் போல இருக்குது, பேய் மாதிரி.
Activating jutsu. இப்படி மாறிட்டா அவங்க வந்து கூப்பிட்டா கூட போக மாட்டானே, அவ்வளோதான், கஷ்டமா? முடிஞ்சிச்சு. இது பாதுகாக்கும். கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, அதுவும் போச்சு. என்னால முடியல. இந்த மிஷன் இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் பார்க்கறோம். ரைடோ, போலாம் வா. இதோ வரேன். இவர் அந்த எக்ஸாம் நடத்தினார் அவரு. பாக்ஸ்ல போட்டு எடுத்துன்னு போறானுங்க. நல்லது. யாரோ நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டான். வர்றது ஒருத்தன் தான் இல்ல 2 பேர் இருக்காங்க. தயாராகுங்க. டேய், இவ்வளோ சென்ஸாக இருந்தால் எப்பட்றா அவங்க கிட்டே நெருங்க முடியாது? இவங்க எல்லாரும் ஒரோச்சிமாரோட ஆட்கள். முக்கியமா இவங்க வந்திருக்கிற பாதையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு எதுவுமே தெரியாது சாஸ்கே இருக்கான்னு அதுலன்ட்டு. அந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? ஒரே நேரத்துல 2 ஜூனியன் கூட போட்டி போடணும். நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. தங்கம். ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எல்லா உடலையும் சாபக்குறி இருக்கா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. போன தடவை எங்களை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை எங்களை ஏமாத்த முடியாது. ரொம்ப சரியா சொன்ன. இந்த வாட்டி நீ தப்பிக்க போறதில்ல. நல்லா கேட்டுக்குங்க, நான் இப்பவே சொல்றேன். எங்க கூட நீங்க மோதினீங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். காட்டிலேயே இன்னும் அவங்க திரும்ப வரல. போய் ரொம்ப நேரம் ஆகுது. அப்படின்னா அவங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரியா? போய் பார்க்கலாம் வா. சரி. எடுத்துக்கிச்சா? அவனுக்கு என்னாச்சு? ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிருக்கான். அதுவும் நமக்கு பக்கத்துல தான். அப்போ எங்க என்ன ஆச்சு? ஐயோ ஏதோ ஆயிடுச்சு. இவங்களுக்கே அந்த நிலமனா ரைடோ, கெட் அப்புறம் பசங்க இது நல்லதுக்கு இல்ல. ஓ, 2 பேரையும் இவங்களும் மெடிக்கல் நிஞ்சாவா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. பாட்டி கூட இருப்பாங்களா அவங்களா? அது இல்ல வேற ஆளா? இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவங்க 2 பேரையும் ஸ்டெபிலைஸ் பண்றதுதான். இங்க பாரு, நான் இங்க இருந்து போறேன். இவங்களுக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதெல்லாம் தேவையில்லை. என்னது? தனியா போய் என்ன என்ன சொல்ல பண்றது? வர? ஒரு நிமிஷம் இல்ல, அவன் சொல்றது கேளு. அவங்க ஜூட்ஸுவை யூஸ் பண்றாங்க. நம்ம சக்தியை விட அவங்க சக்தி அதிகமா இருக்கு. நீ அவங்கள தேடி போனா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. கென்மா, பேசுனது போதும்.
ஆனால் சுனோட பாட்டி இவங்களை நம்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சாஸ்கி அப்புறம் மத்த 4 பேரோட வாசனையை தாண்டி புதுசா 2 பேரோட வாசனை இங்க வந்திருக்கு. அந்த 2 பேர் பின் தங்கிட்டாங்க. அந்த குரூப்பும் இங்க இருந்து போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறது? நினைச்ச மாதிரியே நடக்குது. சாஸ்கேவ அவங்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் அவங்கள தேடி போக போறோம்னு தெரியல. யோசிக்க நேரமே இல்ல. நாம சாஸ்கேவை தேடி போய் ஆகணும். எப்போல இருந்து நீ முடிவெடுக்க ஆரம்பிச்ச? நாம என்ன செய்யணுங்கிறத ஷிகமாரு தான் சொல்லணும். முடிவு அவன் எடுக்கட்டும். நீ உன் வேலைய பாரு. சரி ஷிகமாரு. ஆக்கமாரு ரத்தத்தை ஸ்மெல் பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒரோச்சிமாரோட ஆட்கள் கூட மோதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சண்டை போட இடத்துக்கு போனா நமக்கு தேவையான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க சீக்கிரம் போலாம். அறிவுடா. நல்ல டீம் லீடர். போட வேணாம். அது நமக்கு வீச்ச வளைய கூட இருக்கலாம். நம்ம அந்த இடத்தை நெருங்கினதும் அங்க இருந்த திட்டமிட்டு பொறுமையாவே செயல்படலாம். நம்ம இவ்வளவு பொறுமையா செயல்பட்டா கண்டிப்பா சாஸ்கே லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர் தாண்டி போயிடுவான். அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஷிகமாரு, அப்ப நாம என்னதான் பண்ண போறோம்? நம்ம சாஸ்கேவை பின்தொடர போறோம். அதேதான். நீ சரியான முடிவை எடுப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இவங்க எல்லாம் ஏற்கனவே பேட்டில் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் புத்திசாலிகளா இருந்தா அவங்க தேடி இன்னும் நிறைய நிஞ்சஸ் வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம வருவோம்னு தெரிஞ்சு நம்மள பிடிக்க வலைய விரிச்சிருக்கவோ நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா கண்ணில் பட்டாங்க. அதனால இப்போல இருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக்கமாரு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே உங்க அதிகபட்ச கவனத்தை பயன்படுத்துங்க. சந்தேகப்படுற மாதிரி இது தெரிஞ்சாலும் சரி, அத உடனே என்கிட்ட சொல்லுங்க. அவங்க நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள கண்டுபிடிச்சாகணும். புரிஞ்சுது. அவங்கள கண்டுபிடிச்சதுங்களுடைய புது ஜுட்சுவை வச்சு எல்லாரையுமே நான் சதைக்க போறேன். இதெல்லாம் அவங்க நடுவில் வந்து இது பண்ற மாதிரி. எப்பவும் புதுசா ஒரு திறனை அவன் தினசா கத்துக்கிட்டே இருக்கான். நான் முன்னேறி போறேன்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் என்ன முன்னேறி போயிடுறான். எல்லாருக்கும் அதே தான். அவர்கிட்ட போறான்றதுதான் அப்படி. எதிரிகளோட வாசனை இந்த இடம் முழுக்க இருக்கு. எல்லாரும் இங்கே நில்லுங்க. ட்ராப்பா இருக்கு போது. அந்த மரத்துக்கு மேல கவனிச்சிங்களா? பேப்பர் பாம். அது ஒரு பேப்பர் பாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். இது பெரிமீட்டர் பேரியர். நமக்காக வச்ச ட்ராப். என்ன பெரிமீட்டர் பேரியரா? அது ஒரு விதமான ட்ராப் நிஞ்சுட்சு. எதிரி இதுக்குள்ள நுழைஞ்சதும் அவன் இதோட சென்டருக்கு போற வரைக்கும் காத்திருந்த அவதான் இது அதோட முழு சக்தியை வெளிப்படுத்தும். இப்போ ஆளே காலி பண்ணிடுது. ட்ரிக்கி ஜுட்சு. என் அப்பா ஒரு புக்கை படிக்க வச்சாரு. அதுலதான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடடா, எப்படி கடக்கிறது? நேரமே போயிடும் போல இருக்கு. சரிதான். நிஜி இருக்கானே கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். லீ ஸ்டெப் ஏறத்துக்கு லீ, முடிவு உன்னோடதுதான். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். லீ நல்லா இருந்திருந்தானா ஜோச்சி எத்தனை நின்றுருப்பான். ஐயோ ஸ்டிக்கோட ட்ரை பண்ணலாம். கத்துட்டாங்க. நீ சீக்கிரம் குணமாகணும்னு நினைக்கிறேன்னு புரியுது. கொஞ்ச நாள் பொறுமையாரு. ஆபரேஷனுக்கு அப்புறம் உன்னோட உடல்நிலை இன்னும் முழுசா குணமாகல. அவசரப்படாத. ஓ, பண்ணிட்டாங்களா ஆபரேஷனு? எப்பயோ நடந்துச்சு இது. எவ்வளவு நாளைக்கு தான் நானும் சும்மாவே இருக்கிறது? பயிற்சி எடுக்காம இப்படி வேடிக்கை பார்க்கறது. ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. நீ உன் உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்தா மட்டும் பத்தாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியும். ஒரு உண்மையான நெஞ்சா நிதானமாவும் பொறுமையாவும் தான் பிரச்சனையை எதிர்கொள்வான். அவனுக்கு காத்திருக்க தெரியணும். அதனால இதையும் ஒரு ட்ரைனிங்காவே பாரு. சாஸ்கேக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. இதுவும் ஒரு விதமான ட்ரைனிங்கா? உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டு நிலைமையை மோசமாக்கிடாத. இந்தா. டோடா, என்னது இது? இது நான் உனக்காகவே தயாரிச்ச ஒரு மருந்து. இப்பவே இதை குடி. சீக்கிரமா நீ குணமாகணும்ல. செஞ்சுட்டா போச்சு. நாம இப்பவே கிளம்பலாம். சரியா? கிளம்புவோம். காய்க்கு அப்புறம் இன்னொரு ஆளுமே பாக்குறான். காடு முழுக்க
நம்மள பிடிக்க ஏகப்பட்ட பொறி வச்சிருக்காங்க. நல்ல வேலை நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுது. நம்மளோட எதிரிகள் நம்மளை விட வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. நருட்டோ, நீ பாட்டுக்கு எடுத்தான் கௌதம் காலை வச்சிடாத, இல்லன்னா எல்லாரும் மாட்டிப்போம். அங்கங்க கட்டு கம்பியை கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இடா நருட்டோ, காலை வைக்காத. 2 இருக்காங்க. ஓ ஐயோ அவ்வளோதான். எப்படிதான் அவனுக்கு ஒட்டுதான் இப்படில நடக்கும். அவனும் அப்படிதான் நிக்கிறான். இல்லை, அவன் நிழல்ல பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகல, சும்மானு வரமாட்டியா? என்ன காலை அவன் வச்சிருவான். என்னையா பண்ணுவா பாவம். இப்பதான் புரியுது. ஒரு வயர்ல வெளிச்சம் பட்டு தெரியற மாதிரியும் என்னோட தெரியாத மாதிரியும் வச்சிருக்காங்க. முதல் வயர்ல காலை வைக்கலன்னு நினைச்சு 2வதுல வச்சிருவோம். என்ன அறிவுடாடே. டிராப்புக்குள்ள டிராப்ப வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான். அவங்க வேகமா நகர்ந்து போயிட்டு இருக்கிறதால பழைய ட்ராப்ஸ்லாம் சாதாரணமா இருந்துச்சு. ஆனா இது அப்படி இல்ல. இங்க எங்கேயாவது தான் ஓய்வு எடுப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கும், இல்லைன்னா இதுவும் ஒரு டிராப்பா. கண்டுபிடிக்கிறான். எவ்வளோ தளவு பார்க்க முடியுது. இங்கதான் இருக்காங்க. நான் அவங்கள பாத்துட்டேன். அப்பவா கிளம்புவோம். நான் இருடா. யாருன்றதை இவங்க எல்லாருக்கும் காட்டியே ஆகணும். காது கிட்ட வந்து கத்தாத. உன்ன மாதிரியே நானும் ஒரு புது ஜூட்ஸோவை கத்து வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்ட வேண்டாமா? ஆமா, நானும் தான். ஓ கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போடுவோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருடைய கதையும் முடிப்போம். ஓ உங்கள்கிட்ட ஃபைட் போட்டதில் எனர்ஜி கம்மியாக இருக்கு. எனக்கு இது சரியா படல. நம்ம இங்கிருந்து வேகமா கிளம்பி ஆகணும். நமக்கு ஓய்வு எடுக்கலாம் நேரம் இல்ல. உங்களோட டைம் ஸ்லோ பண்ணி விட்டுருக்காங்க. நினைக்கிறேன். லெவல் 2 பேட்டில் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான பாதிப்பு ஏற்படதான் செய்யும். நம்மளோட உடம்பால நம்மளுக்கு பயனில்லை நினைக்கும் போது கோபம் தான் வருது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம மோதினது 2 ஜூனியர் லெவல் நிஞ்சாஸ் கூட. நம்ம கொஞ்சம் பின்வாங்கி இருந்தாலும் நம்ம கதை முடிச்சிருக்கோம். இதேதான் சாஸ்கேக்கா நாளைக்கு. சொல்றத கேளுங்க. கீபா, உங்ககிட்ட இருக்க ஸ்மோக் பாம்ப கரெக்டான நேரத்துக்கு போடணும். புரியுதா? புரியுது புரியுது. சரி, பிரிஞ்சு போலாம். தயாராகுங்க. இதுக்கு இப்போ இந்த சீனை காட்டுறீங்க. நம்மால் மட்டும்தான் வித்தியாசமா போவான். அந்த சிலந்தி வலை கூட அவங்களுடைய ட்ராப் போல இருக்கு. ட்ரெஸ் பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கு. இல்லையே, இவன் தான் வச்சுட்டு இருக்கான். ஒட்டா பாவி. ஏன் உனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கடா? அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க. சாஸ்கே எங்க? அங்க இருக்கே ஒரு பெட்டி. அதுக்குள்ளதான் அவன் இருக்கான். பார்க்க முடியும். அப்படின்னா அவன் இறந்துட்டானா? அது பேரியர் ஜூட்ஸுவால சீல் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிறத தெளிவா பார்க்க முடியல. அவங்க சாஸ்கேவை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவனை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா நல்லா. அவனுங்களுமே ஆக்க போறானுங்க இப்போ. போச்சு போச்சு. ஓடுங்கடா. ஐயோ இதை பண்ணுங்க. எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு அது. இன்னைக்கு எபிசோடு பரபரன்னு போச்சுங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது. அந்த 4 பேர் வந்து சாதாரண ஆளுங்கள்லன்னு தெரியுது. பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஐக்யூ லெவலும் வேறு லெவலில் இருக்குது. என்னென்ன ட்ராப் வச்சுருக்கானுங்க. அவங்களை பின்தொடர்றதுன்றதே அவ்வளோ டஃப்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து வில்லேஜை சேர்ந்த இப்போது என்ன சொல்கிறது, அந்த மூத்தவங்களே வந்து அவங்கள்ட்ட அடி வாங்கி விழுந்து கிடக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வராமல் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த 4 பேருக்கும் யாரும் பின்தொடலைன்னு நினச்சி மெதுவாக அழகாக போயின்னு இருந்திருப்பானுங்க. ஏன்னா சாஸ்கேவை நைட்டாக தூக்கிட்டு வந்துட்டோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சின்னு பொறுமையாக போயிட்டு இருந்தானுங்க. பட் சாக்குராக்கு தெரியும், அவள் சொல்லிடுவான்றது இது எதுவுமே தெரியாது. இந்த பசங்களாம் பின்தொடரான்றதும் அவங்களுக்கு தெரியாது, அப்படியே இருந்துச்சு. இவங்க குறுக்க வந்தவே வில்லேஜுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இனிமேல் ஆளுங்களாம் வந்துடுவாங்கன்ட்டு இப்போ வேக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராப் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் நம்ம பசங்களுக்கு தான் வந்து பாதிப்பாக நிற்குது. அதுவும் எக்கச்சக்க ட்ராப், அந்த சிலந்தி வலைலாம் வச்சு ட்ராப் வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்ன இந்த மாதிரி பண்ணுவானுங்களோ தெரியல. பின்தொடர்றதுன்றதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ராப் வந்து முன்கூட்டியே யோசிச்சு வச்சது தானே. இப்போ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு உணர்ந்து வைக்கலல்ல, இல்லை அந்த வர வில்லேஜ் போறாங்கன்ற ஆளுங்க ஒரு முன்ன எச்சரிக்கையாவது வச்சது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் டிலே பண்ணியிருக்கு. கரெக்டு தான், டிலே பண்ணியிருக்கு. அதே சமயம் இப்போ ட்ராப்புங்களும் அதிகமாகுது. அவங்க சப்போஸ் அந்த வில்லேஜ் ஆளுங்க வந்தாங்க இல்லையா, 4 பேர் இருந்தாங்களே நடுவில், அவங்க வராமல் இருந்தால் அந்த ட்ராப்லாம் வைக்காமல் அவனுக்கு பாட்டு போயின்னு இருந்திருப்பானுங்க. பின்தொடரவே முடியல. இவனுக்கு எவ்வளோ ஐக்கியூ லெவலில் பிளான் பண்ணி வந்தானுங்க, பட் இப்போ அது எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா முன்னேற்பாடாக இருக்கானுங்க. ஸோ இப்போ ரொம்ப கஷ்டம், என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. ஒரு பாம்புக்கு போட்டதுக்கே இப்படி வெடிக்குது, இப்படி ஆகுது. கிட்ட வந்துட்டாங்க சரின்ட்டு சைலண்ட்டாக பிடிப்பான்ட்டு நம்ம என்ன சொல்கிறது சிக்கமார் கரெக்டாக பிளான் பண்ணோம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், லீக் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா. நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் அவ்வளோ இது அதனால தான் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ ரெஸ்ட்டில் இருக்கான். அது இன்னுமே ஷாக்கு, முடிஞ்சிச்சு சக்ஸஸ்ன்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து அவன் தனியாக ஏறுறதுக்கு அதுக்கெலாம் ட்ரை பண்ணுறான். இன்னும் பொறுப்பா, இன்னும் டைம் இருக்குது, உனக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு பாட்டி வந்து தடுத்தாங்க. இப்போ அவனுக்கு வந்து காய் தான் இந்த மாதிரி அவனுக்கு அக்கறை காட்டுற ஒரு பசங்க இது வரைக்கும் இருந்தது. இப்போ பாட்டியும் அந்த அக்கறை காட்டுறப்போ கண் கலங்கிடுச்சு. ஓகேங்க, அவன் அப்போது சரியாயிட்டான்ற மாதிரி தான், கூடிய சீக்கிரம் அப்போ வந்துடுவார் பழைய மாதிரி. நான் நினச்சேன் லீ இன்னும் இப்போ பேச்செலாம் மாறிடுச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பார்த்தா ஆப்ரேஷன் முடிஞ்சதுனால தான் அவ்வளோ பெரிய பழைய மாதிரி இப்போ தான் அந்த வார்த்தை பேசுறதுலாம் வருது. டல்லாக இருப்பான். இப்போ தான் பழைய லீவ் பார்த்த மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.